எங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க உங்களுக்கு சம்மதமா? ராஜா, திடீர்னு இப்படி கேட்டுட்டேன்னு கோச்சுக்காதீங்க. பெத்தவங்க இருந்திருந்தா முறைப்படி வந்து பொண்ணு கேட்டிருப்பாங்க. எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து எங்க அண்ணன் எனக்காகவே வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு நான் ஆசைப்படுறது நியாயம் தானே? நீங்க சம்மதிச்சீங்கன்னா என் ஆசை நிறைவேறும். எனக்கு கல்யாணம் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. யோசிக்க கொஞ்சம் டைம் கொடுங்க. ஒன்னும் அவசரம் இல்ல, நல்லா யோசனை பண்ணுங்க. ஆனா நீங்க சொல்ற பதில் திரும்பவும் நான் உங்களை டீச்சர்னு கூப்பிடுற மாதிரி இருக்க கூடாது, அண்ணின்னு தான் கூப்பிடணும். அண்ணே, எனக்கு பயமா இருக்கு. பால்காரனா காலை ஒடிச்சான், நம்மள கைய ஒடிச்சிட்டா என்ன பண்றது? கவலையே படாத, நான் எதுக்கு இருக்கேன். நீ வீட்டுக்குள்ள போய் அடி வாங்கிக்கிட்டு நான் வந்துடுறேன். எங்க ஓடுறீங்க? இந்த பாரு, வீட்டுக்குள்ள போன உடனே பொண்ணு பிடிச்சிருக்கான்னு கேட்பான். எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிடு. பொண்ணே கொடுக்க மாட்டான். ஏன் உருப்படாத ஐடியா எல்லாம் கொடுக்குறீங்க? ஐயோ, அவனை பத்தி உனக்கு ஒண்ணும் தெரியாது. அவன் வீம்பு வீராச்சான். நம்ம ஒண்ணு சொன்னா அவன் ஒண்ணு சொல்லுவான். ஓகே, கேட்டுமா? சார் 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 சார், என்ன ஒத்திரையுமே காணோம். திறந்துகளுக்கு சத்தம் வருது. யாரை கேட்டா வீட்டுக்குள்ள வந்தீங்க? கேட்கணும் வந்தோம், யாருமே இல்ல. அது கிடக்கட்டும். முந்தானத்து லவ் லெட்டரை கேவலம் பால்காரங்க இல்லையா கொடுத்து வர்றது? நான் அப்பவே சொன்னேங்க, பெரிய மனுஷன் நல்ல மனுஷன் உங்ககிட்டயே கொடுக்கலாம்னு. இவர் தான் கேட்க மாட்டேன்ட்டாரு. ஆமா, என்ன விஷயமா வந்தீங்க? என்ன விஷயம்? பொண்ணு பாக்க. ஒண்ணு இல்ல, உங்க பொண்ண இவர் கட்டிக்கணும், பொண்ணு கட்டி வந்திருக்கோம். அத நீ என்னையா சொல்றது? நான் என் பொண்ணை இவனுக்கு கட்டி வைக்க முடியாது. அட நீ என்ன சொல்றது? உன் பொண்ணை நான் கட்டிக்கிற மாட்டேன், அதை சொல்லத்தான் இங்க வந்தேன். அட நீ என்ன சொல்றது? என் பொண்ணை உனக்கு தான் கட்டி வைப்ப, நீ தான் பாப்பல. சரி மாமா. எப்படி வந்த காரியம் சக்சஸ் ஆயிருச்சு. அமுக்கு. என்ன முணுமுணுப்பு? உங்களை பத்தி புகழ்ந்து பேசிக்கிட்டு இருந்தோம். பேர் என்ன? வீம்பு வீராசாமி. உன் பேரை எவையா கேட்டான்? உன் பொண்ணு பேரு மைனாவதி. நான் செல்லமா மைனா மைனான்னு கூப்பிடுவேன். மைனா. என்ன நைனா? ஆனா ஒரு கண்டிஷன். என்னையா கண்டிஷன்? ஏர் கண்டிஷன். என் பொண்ணுக்கு அக்கா ஒருத்தி இருக்கா, சொக்கின்னு பேரு. அவளை நான் கட்டிக்கிறேன். என்ன நீ கட்டிக்கிறியா? சரி, அதையும் ஓட்டிக்கிறேன். என் பொண்ணு என்ன பஸ் நினைச்சியா? காணாம போயிடுச்சியா? பஸ்ஸா? என் பொண்ணுயா, என் பொண்ணு. அவளை இங்க கொண்டு வந்து ஒப்படைச்சாத்தான் இவளை உனக்கு நான் கட்டி வைப்பேன். ஏன் சார் இப்படி குத்து மதிப்பா சொன்னா எப்படி? அடையாளம் ஏதாவது இருக்கா? நான் வச்சிருக்கிறேனே. அடையாளத்தை நீ வச்சுக்கிட்டு பொண்ணு எப்படியா நாங்க கண்டுபிடிக்க முடியும்? அடையாளம் இருக்குது. என்னது? தொடையில மச்சம். என்னம்மா? எனக்கு இவரை கட்டி வைங்க. உன் அவசரத்தை பார்த்தா நீயே இவனை கூட்டிட்டு ஓடிட போலுக்க. இந்த பாருங்கப்பா, எனக்கு அதெல்லாம் தெரியாது. முதல்ல காணாம போன பொண்ணு வந்தாகணும், அப்புறம் தான் கல்யாணம். இப்ப என்ன பண்றது? கவலையே படாத, எப்படியும் கண்டுபிடிச்சிருவோம். சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன், சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன். என்ன டீச்சர், கேரியர் கைமா எங்க கிளம்பிட்டீங்க? உங்களுக்கு தான் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். எங்களுக்கா? இந்த வேகாத வெயில்ல உங்களுக்கு ஏன் டீச்சர் வேணும் சிரமம்? சொந்தம்னு நினைச்சிட்டா சிரமம் தெரியறதே இல்ல டீச்சர். இனிமே அண்ணின்னே கூப்பிடலாம். என்னமோ தம்பி சொல்லிட்டானேன்னு இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். ஆனா என் மனசுக்குள்ள ஒரே குழப்பமா இருக்கு. இதுல குழப்பிக்கிறதுக்கு என்னடா இருக்கு? அப்ப சொல்லிடலாங்கிறியா? அவசரப்பட்டு உளறி காரியத்துக்கு எடுத்துடாதடா. கொஞ்ச நாள் ஆகட்டும். முதல்ல அவ உன்னை புரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் நீ சொல்ல போற விஷயத்த அவ பெருசா எடுத்துக்க மாட்டா. கொஞ்சம் குடிக்க தண்ணி. சரி வேணாம், நான் வரேன். स्वाहा ह्रीं दानलक्ष्मी स्वाहा ह्रीं ऐश्वर्यलक्ष्मी स्वाहा अन्तालक्ष्मी स्वाहा वीरलक्ष्मी स्वाहा ओम सर्वमंगलमांगल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बके देवी नारायणि नमोस्तुते ओम मांगल्यं तन्तुनानेन संजीव शरदस्वतम् दीर्घायुष्मान् भव मांगल्यदान मुहूर्तोफलसिद्धिरस्तु.
ராஜாவை பத்தி என்ன நினைக்கிற? ராமனுக்கு லக்ஷ்மணன் மாதிரி எல்லாருக்குமே இப்படி ஒரு தம்பி கூட பிறக்கிறது இல்லைங்க. ஆமா, அவன் என் கூட பிறக்கல. 20-22 வருஷத்துக்கு முன்னாடி ஊரே ரொம்ப கெட்டு போச்சுப்பா. வழக்க தெரியாதவளுக எல்லாம் ஏன் தான் புள்ளிய பெத்துக்கிறாளுகளோ. ஏண்டா நீயே அனாதை பைய, நீ எதுக்குடா குழந்தை தூக்குற? அனாதைக்கு அனாதை ஆதரவா இருந்துட்டு போறோம். அதுதான் என் ராஜா. கூட பிறந்திருந்தா தம்பிங்கிற பாசம் மட்டும்தான் இருந்திருக்கும். நானே தூக்கி வளர்த்ததுனால அவன் என் புள்ள. தாயா இருந்து நீ தான் அவனை கட்டி காக்கணும். சரிங்க. என்ன இன்னும் ஒரு 10 நாள் இருந்துட்டு போக கூடாதா? என்ன என்னடா பண்ண சொல்ற? எனக்கு இப்படிலாம் நடக்கும் தெரியுமா என்ன? சும்மா வந்தா என்ன? சத்தியம் வாங்கி கல்யாணத்தை பண்ணி வச்சுட்ட. இனிமேல் அங்க போய் தான் லீவ்லாம் கேட்கணும். என் பர்ஸ் எங்க வச்சேன்? இருநே தேடி எடுத்துட்டு வர்றேன். ஏய், எனக்கு மட்டும் வருத்தம் இல்லையா? எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்துடுறேன். எடா பர்ஸ் கிடைச்சதா? எப்படி கிடைக்கும்? நீ தான் பெட்டியில பர்ஸ் வைக்கும்போது நான் பார்த்தனே. அதே முன்னாடியே சொல்ல. அண்ணே எனக்கும் கொஞ்சம் இங்கீதம் தெரியும். நானும் வயசுக்கு வந்துட்டேன்ல. அட திருட்டு பயல. அண்ணி ஒன்னும் அவசரம் இல்ல, பஸ்ஸுக்கு இன்னும் 1/2 மணி நேரம் இருக்கு. நீங்க ஏதாவது மறந்து வச்சிருந்தா சொல்லுங்க, நான் போய் எடுத்துட்டு அப்புறமா வர்றேன். டேய் மானத்தை வாங்காதடா, பொட்டிய தூக்கு. வானே கூப்பிடலாம். நம்ம ஊர் விநாயகர் கோயில்ல கன்னி பொண்ணுங்க 108 வாட்டி பிரகாரம் சுத்தி வந்து பூஜை பண்ணா நினைச்சது கை கூடுன்னு சொல்லுவாங்க. உங்களுக்காக வேண்டி 108 வாட்டி சுத்தி சீக்கிரமே உங்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்கணும்னு நான் வேண்டிக்கிட்டு வந்தேன். இந்தாங்க பிரசாதம். ரொம்ப நன்றிமா. என்னடா அது நம்ம மேல இவ்வளவு அக்கறைப்படுறாளே, என்ன விஷயம் நீங்க கேட்கலையே? சரி சொல்ல. இந்த வீட்லயே உங்களுக்கு தங்கச்சியா வந்து வாழ போறவளுக்கு அக்கா மேல அக்கறை இருக்காதான்னு? என்ன சொல்ற நீ? புரியலையா? வெங்கல பானையை புளி போட்டு தேய்ச்ச மாதிரி பளிச்சுன்னு விளக்கிடுறேன். வாங்கல. வெளியூரா இங்கெல்லாம் அந்த சிகரெட் கிடைக்காது. வண்டி விடுறா, வண்டி விடுறான்றானே. இதே பால் பசங்களா இருக்கு. விடுறா. டேய் சுப்பு, அங்க என்னடா வேடிக்கை? பெல் அடிக்கிற நேரம் ஆச்சுல, ஸ்கூலுக்கு போங்க. அண்ணே, நான் தான் அருண். யாரு? அருணா? அருணாச்சலம். அருணாச்சலமா? என் தம்பி அருணாச்சலமா? நீயா? அடே 10-15 வருஷத்துக்கு முன்னாடி எதுவுமே இல்லாம அரட்டாயிரோட ஊரை விட்டு ஓடி போனேன். இப்ப என்னடான்னா கண்ணு முன்னு தெரியாம வளர்ந்து பேண்ட் ஷர்ட்டியோட வந்து நிக்கிறியா? நல்லா இருக்கியாடா? இவ்வளவு நாள் எங்க இருந்தா? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். என்னம்மா அப்படி பாக்குற? உங்க அண்ணன் அருணாச்சலம் அரட்டாயரு. அப்படியா? சரி சரி, அண்ணன் ரொம்ப களைச்சு போய் வந்திருக்காரு. முதல்ல கை கால் அலம்பிட்டு சாப்பிடுவாங்க. ஐயோ, வெறும் சாப்பாடா? அப்படியெல்லாம் சாப்பிட்டு நமக்கு பார்க்கல. அப்படின்னா? அதெல்லாம் சொன்னா உனக்கு புரியாதுமா. பிச்சமுத்து, சின்னசாமி, அசோக், பாஸ்கர், கண்ணன், முரளி, அருண்.
சௌக்கியமா இருக்கியா மாலதி? என் கூட பேச நீ விருப்பப்பட மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஆனா அவசியம் நான் பேசியே ஆகணும். இன்னைக்கு என்ன பார்த்தா உனக்கு வெறுப்பா இருக்கலாம். ஆனா காதலிச்சது உண்மை இல்லையா? மனம் விட்டு பேச ஒரு சந்தர்ப்பம் கொடு. உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். தயவு செஞ்சு என்னை விட்டு வெளியே போயிடு. மூஞ்சில முழிக்காதேன்னு சொல்றியா? சாயந்தரம் ஸ்கூல் விட்டு போகும்போது நீ இங்க வா. இல்ல உன்னை பார்த்து பேசுறதுக்கு நான் உன் வீட்டுக்கு வருவேன். என்ன மாலதி மலைச்சு போய் நிக்கிற? நான் ஒரு பொண்ணோட பழக ஆரம்பிச்சிட்டேன்னா அவ சைக்காலஜி தெரிஞ்சு டிக் பண்ணாம விட மாட்டேன். அந்த விஷயத்துல மிஸ் ஆனது நீ ஒருத்தி மட்டும்தான். இப்ப நாம எதிர்பாராம சந்திச்சுக்கிட்டோமே, அது என் அதிர்ஷ்டம். ஒரே ஒரு முறை இது நமக்கு பழகி போன விஷயம். இப்ப நீ என் கண்ணத்துல அடிச்சிட்ட. ஆனா நான் நினைச்சா உன் வாழ்க்கையிலேயே அடிச்சிடுவேன். என்கிட்ட ஒரு நல்ல பழக்கம். ஒரு பொண்ணோட பழக ஆரம்பிச்சிட்டேன்னா தனியா ஒரு ஃபைலை போட்டுடுவேன். உன்னோட ஃபைல இருந்து ஒன்னு எடுத்துட்டு வந்திருக்கேன், பாக்குறியா? அட பாவி, நீ மயக்கம் போட்டு சாஞ்ச. உனக்கு ஏதாவது ஆயிடக்கூடாதுன்னு நான் தாங்கி பிடிச்சேன். அதெல்லாம் ஒரு செட்டப்மா. அருண், அருண், வயசான காலத்துல எங்க அப்பா குருவி மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சிருந்த பணத்தை எல்லாம் உன் மேல பரிதாபப்பட்டு கொடுத்தோம். ஆனா நாங்க ஏமாந்துட்டோம். அந்த அதிர்ச்சியில எங்க அப்பா செத்துட்டாரு. நிராதரவா நின்ன எனக்கு ஒரு நல்ல குடும்பத்துல கௌரவமான வாழ்க்கை கிடைச்சிருக்கு. அதை கழிச்சிடாத ப்ளீஸ். ஐயோ, நம்ம பொண்ணுங்க கிட்டயே இதான் மோசமான பழக்கம். இந்த சென்டிமெண்ட்ஸே நமக்கு ஒத்து வரதில்லை. அருண், என் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு. என்னம்மா பார்வையிலேயே மிரட்டுற? வச்சிருவியா? இந்த கிராமத்துல உன் குடும்பத்துக்கு இருக்கிற கௌரவத்தை கேள்விப்பட்டேன். இதோட நெகட்டிவ் என்கிட்டதான் இருக்கு. நான் நினைச்சேன்னா வீட்டுக்கு ஒரு போட்டோ மாட்டுவேன். கண்ணகி, அப்புறம் உன்னுடைய கதி. ஒரு முறை உன்னை இழந்துட்டா உன் வாழ்க்கைக்கு பாதுகாப்பு. உன்னை பாதுகாத்துக்கணும்னு நினைச்சா உன் வாழ்க்கையவே இழந்துடுவேன். எது புத்திசாலித்தனம்னு நீயே முடிவு பண்ணிக்க.